श्रीमन्नारायण हरिनारायण श्रीमन्नारायण नारायण श्रीमन्नारायण नारायण भट्टगिरि उरुगुम परमनाम नலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே प्रतिपटस्वेनि भीषण वरगुणस्तोम भूषण जनिभयस्तान तारण जगदवस्थान कारण निखिल दुष्कर्म कर्सन निगम सद्धर्म दर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन நாராயணியத்தினுடைய சுதர்ஷனாழ்வானுடைய ஒரு வைபவம், அதனால அம்பரீஷனுடைய பக்தியை பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு மகாத்மியம் எல்லாத்தையும் 33வது தசகத்துல வர்ணிச்சுருக்கக்கூடிய பட்டத்ரி அம்பரீஷன் பரம பக்திமானாக தான் எந்த ஒரு சிந்தனையில இருந்தாலும் மகாவிஷ்ணுவான குருவாயூரப்பனுடைய திருவடிகளையே தியானம் பண்ணின்றதுனால தொத்ப்ரீதயே சகலமேவ விதவதோஸ்ய பக்தியைவ தேவன சிராத பிருதா பிரசாதமோ. 33வது தசகம் 2வது ஸ்லோகத்துல பட்டத்ரி தொடர்ந்து இருக்கார். எல்லா காரியங்களையும் அம்பரீஷன் எப்படி பண்ணுவான்னா, அந்த கர்மாக்கள்னு பேரு. கர்மானா நம்ம பண்ண வேண்டிய கடமை, பலவிதமான காரியங்கள் இருக்கு. பகவத் பக்தியோடு ஈடுபடக்கூடியது நாம சங்கீர்த்தனம், அவனுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியங்கள்லாம் கூட எல்லாமே ஒரு கர்மா தான். அது அம்பரீஷன் எப்படி பண்ணுவான், எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம பண்ணுவான்னு பட்டத்ரி வர்ணிக்கிறாராம். அதுல என்ன ஒரு நீதியை நமக்கு சொல்றாரு அப்படின்னா, கர்மாக்களை பண்றவாழ தன்னுடைய கடமையை பண்றவர்களை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்னு, கர்மாக்களை பலனை எதிர்பார்த்து செய்பவர்கள். அவர்கள 2 வகை இருக்கலாம். அதுல முதல் வகை என்ன அப்படின்னு சொன்னா, தான் ஒரு காரியத்தை செய்யும் போது அதனால ஏற்படக்கூடிய ஒரு பலன் இருக்க, அந்த ஒரு பலனை தான் அனுபவித்தவுடன் அத்தனை பலனும் என்னுடைய சொந்த முயற்சியால நடந்தது, என்னுடைய கெட்டிக்கார்த்தனத்தால நடந்தது, நான் இதை செய்தேன் அப்படின்னு பண்ணக்கூடிய கர்மாக்களுடைய பலனுக்குண்டான வெற்றிக்கான காரணத்தை தானே ஏத்துக்கிறதுன்றது முதல் வகை. அவர்களை நம்ம கொண்டாட முடியாது. 2வது வகை யாரு அப்படின்னா, கர்மாவை தங்களுடைய காரியத்தை செய்து அதனால ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கறதுக்கு மகாவிஷ்ணுவான குருவாயூரப்பனை தான் துணை சேர்த்துக்கிறதா, சுவாமியினிடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறது, அவருடைய துணையை நாடுவது, அதனால பலனை நாம் அடைவது. இவர்களை கொஞ்சம் பரவாயில்ல, நாம சேர்த்துக்கலாம் நல்லவர்களுடைய கோஷ்டியில. ஏன்னா இறைவனுடைய அருளாலத்தான் தனக்கு எல்லாமே நடந்ததுன்னு நம்புவர்கள், அதை வெளியில சொல்லி கொண்டாடக்கூடியவர்கள். ஆனால் 3வது வகை இருக்க, அது உத்தமமான வகை. அது என்ன பெருமைன்னா, ஒரு கடமையை செய்வது, அந்த கர்மாவை செய்து எந்த விதமான பலனையும் தான் எதிர்பார்க்காமல் செய்வது. அப்படி வரக்கூடிய பலன்களை கூட காயேன வாசா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனாபா பிரகிருதேஸ்வனாபாத் கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமேனே, எம்பெருமானுடைய திருவடி வாரங்கள்ல அந்த பலனை நாம் அர்ப்பணம் செய்வது. அதைத்தான பகவான் கீதையில சொல்றார், கர்மன் ஏவா அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன. ஏ அர்ஜுனா, உன்னுடைய கடமையை செய், கர்மாவை செய், எந்த விதமான நீ பலனை எதிர்பார்க்காமல் இருந்தால் நான் தானாக உனக்கு பலனை கொடுப்பேன். ஆக இந்த 3 வகைகள்ல கர்மாவை பண்ணி தானே அதனுடைய பலனுக்கு காரணம்னு கொண்டாடுவது மிகவும் மோசம். பகவானுடைய துணையோடு நாம் காரியத்தை நடத்துவதுன்றது கொண்டாடப்பட வேண்டியது. எல்லாத்த விட உத்தமம் இந்த அம்பரீஷன் பண்ணதுன்றது தான் இந்த ஸ்லோகத்துல பட்டத்ரி வர்ணிக்கிறார். தான் பண்ணக்கூடிய பலன்களுக்கெல்லாம் பலனை எதிர்பார்க்காம எல்லாத்தையும் பகவத் தியானம் பண்ணி அவருடைய திருவடியில சமர்ப்பணம் பண்ணால் என்ன பலன்னா, நீ எதிர்பார்க்காட்ட கூட சுவாமியே வந்து கொடுத்துருவாராம். அதத்தான் இங்க பட்டத்ரி சொல்றார், குருவாயூரப்பா, அம்பரீஷன் எந்த பலனை எதிர்பார்க்காலும் உன்னுடைய தியானத்தை பண்ணா கூட நீ என்ன நினைச்ச, அவனுக்கு உயர்ந்த ஒரு பொருளை பரிசா கொடுக்கணும்னு தொத்ப்ரீதயே சகலமேவ விதுன்வதஸ்ய பக்தியைவ தேவன சிராத பிரதா பிரசாதம்.
எதை எடுத்துட்டு அவனுக்கு கொடுக்கறதுக்காக ஓடி வந்தார்னு பட்டத்திரி உணர்ச்சி வசப்பட்டாரா. தன்னுடைய சுதர்சன ஆழ்வான் இருக்காரே, சக்கராயுதம், அவர்தான் பகவானுக்கே பக்கபலம். யார அழிக்கணும்னாலும் தன்னுடைய பெரிய ஒரு கஷ்ட காலத்துல எந்த அசுரனையும் அழிக்க முடியலன்னா கடைசியில ஏவிடுவார். அப்படிப்பட்ட சுதர்சன ஆழ்வான கையில எடுத்துட்டு வந்து அந்த சுதர்சன சக்கரத்தையே அம்பரீஷனுடைய பக்திக்கும் அவனுடைய தற்காப்புக்கும், பின்னாடி துர்வாச முனிவரால் இவருக்கு ஆபத்து வரும்னு அப்பவே குருவாயூரப்பா உனக்கு தெரியும் போல இருக்கு, அதனால அந்த சுதர்சன பெருமாளை எடுத்துட்டு வந்து ஸ்வரத் சகஸ்ரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் சுரத்விஷாம் பிராண விசாச விஷ்ணு சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தியே. எந்த சுதர்ஷ்டாழ்வான் நம்மள ஆபத்தில இருந்து காப்பாத்துவாரோ, நமக்கு திருஷ்டி தோஷங்கள் ஆபிசார ஏவல் முதலிய தோஷங்களை எல்லாம் விளக்குவாரோ, அப்படிப்பட்ட சுதர்சன சக்கரம் தன்னுடைய முக்கியமான வஸ்து, அதையே இந்த அம்பரீஷனுக்கு கொடுக்கணும்னு வைகுண்டத்திலேருந்து அதை கையில தூக்கிண்டு குருவாயூரப்பா நீ ஓடி வந்தியாமே. இதுவரைக்கும் சுதர்சன சக்கரத்தை அசுரர்களை அழிப்பதற்காகத்தான் எடுத்துட்டு ஓடி வந்திருக்க, முதல் முறையாக பரம பாகவதோத்தமனான அம்பரீஷனுக்கு கொடுக்கணும்னு அதை கையில எடுத்துட்டு அவன் கிட்டக்க வந்து நிக்கிறார், கொடுக்க போறார்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை தொடருகிறார். இதே சந்தர்ப்பத்துல நாம் தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் என்ன அப்படின்னு நம்ம ஆவலாக இருக்கோம். திருக்கோயில் தமிழ்நாட்டில தான் அமைஞ்சிருக்கு. எந்த ஊர்னா தேசூர் தேசூர் அப்படின்னு இரண்டு வகையாக அழைக்கக்கூடிய இந்த ஊரானது தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்திலேயும், வந்தவாசி திண்டிவனம் மார்க்கத்திலே தெள்ளார் என்ற ஊரிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய எதிராஜவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில். இதோ தேசூரை அடைந்து விட்டோம். ஆகா, இயற்கை எழில் சூழ்ந்த மலைகள், மரங்கள், செடி கொடிகள், பச்சை பசேல் என்று மலை சூழ்ந்த பகுதியாக நம்மை வரவேற்க எம்பெருமானுடைய திருக்கோயிலையும் அடைந்து விட்டோம். ஆச்சரியமான கோபுர தரிசனத்தை கோடி புண்ணியத்தோடு அடைகின்றோம். 3 நிலைகள், 5 கலசங்கள் கொண்ட இந்த கோபுரத்திலே நம்மாழ்வார், திருமழிசையாழ்வார், சுவாமி தேசிகன், நரசிம்மமூர்த்தி ஒரு திருவடியை மடக்கிக் கொண்டு ஒரு திருவடியை தொங்கவிட்டு அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சியளிக்க, நாம் இப்போது ஸ்ரவணம் செய்த மத்ஸ்யாவதார எம்பெருமானும் திவ்ய தரிசனத்தை அளிக்க, வராகமூர்த்தி, சிறிய உருவத்திலே வாமனர், சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் ஆகியோருடைய தரிசனத்தோடு கோபுரத்தை கடந்து இதோ பலிபீடத்தையும் கடந்து கொடிக்கம்பத்தை வணங்குகின்றோம். கொடிக்கம்பத்தையும் நாம் கடந்தோமே ஆனால் ஓம் நமோ நாராயணாயா என்ற அஷ்டாட்சர மந்திரமானது சிறிய மண்டபத்திற்கு வெளியே இருபுறமும் யானைகளானது அலங்கரிக்க நம்மை அங்கே வரவேற்கின்றது. எம்பெருமானுடைய சன்னதி என்றால் பெரிய திருவடியினுடைய தரிசனத்தை நாம் முதலில் அடைந்துத்தானே கடக்க வேண்டும். அந்த ரீதியிலே சிறிய சன்னதியாக, தனி சன்னதியாக கருடாழ்வான் நின்ற திருக்கோலத்திலே இறக்கைகளை விரித்துக் கொண்டு கையை கூப்பி நமக்கு தரிசனத்தை குருவாரத்திலே அளித்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமா, சுதை வடிவத்திலேயும் சாந்தமாக மிகவும் அழகிய வண்ணங்களுடன் நின்ற திருக்கோலத்திலே இதோ அகல கண்களை திறந்து விரித்துக் கொண்டு கைகளிலே பல கங்கணங்களை கட்டிக்கொண்டு நமக்கு ஆச்சரியமாக திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றான். பெரிய திருவடியை நாம் கடக்கின்றோம். பெரிய திருவடி என்றால் சிறிய திருவடியினுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைய வேண்டுமே. கண்கள் தேடுகின்றன. இதோ அவரும் தனி சன்னதியாக, மூலமூர்த்தியாக யார்? ஆஞ்சநேய மதிபாடலானனும் என்ற ராமதாசனான ஆஞ்சநேயன் பெயருக்கு ஏற்றாற் போல் நின்ற திருக்கோலத்திலே மூலமூர்த்தியாக கையை குவித்துக் கொண்டு எளிமையாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். இதே திருக்கோயிலிலே ஆஞ்சநேய சுவாமி இதோ உற்சவமூர்த்தியாகவும் நமக்கு காட்சியளிக்க துவங்கிவிட்டார். நின்ற திருக்கோலம், உயர்ந்த கிரீடம், கண்களை அகல விரித்து திறந்து கொண்டு உப்பிய திருமுகத்துடன் நான் அனுமன் என்ற ஒரு வைபவத்தை திருமுகத்திலேயே காண்பித்துக் கொண்டு திருநாமத்திற்கேற்ப காட்சியளிக்கக்கூடிய இவருக்கு வக்ஷஸ்தலத்திலே யஜ்ஞோபவீதம் பளபளக்க அபய ஹஸ்தத்துடன்
நமக்கு உத்தமமான திவ்ய தரிசனம், ராமனுக்கே குருவான ஹனுமனுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு அருள் குருவாரத்திலே நமக்கு கிடைக்க, இதே அனுமனும் பெரிய திருவடியை போன்று சுதை வடிவத்திலே நீல நிறத்திலே அழகாக கிரீடங்களை தரித்துக் கொண்டு, கண்களை அகல திறந்து கொண்டு, கையை குவித்துக் கொண்டு, கையிலே கங்கணங்கள் பளபளக்க, திருமார்பிலே ஆபரணங்கள் பொலிய, அனுமான் சுதை வடிவத்திலே காட்சியளிக்க, இந்த திவ்ய தரிசனங்களோடு நாம் அம்பரீஷனுடைய வைபவத்திற்கு, நாராயணியத்திற்கு திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் தொடருகின்றார். குருவாயூரப்பா, உயர்ந்த சுதர்சன சக்கரத்தை நீ கையில எடுத்துன்னு வந்து, தஸ்மா ததா தரிசக்கரம் பிரத்யநீகபயாவகம் ஏகாந்த பக்தி பாவேன பிரீதோ பிரத்யாபிரக்ஷணோ. பாகவத ஸ்லோகம் ஆச்சரியமா சொல்லித்து எப்படிப்பட்ட சக்கரத்தை அவன் கையில கொடுக்கிறான். பரம பக்தியோட அம்பரீஷன் வாங்கிக்கிறானாம். அவன் அவ்வளவு ஆச்சரியம் அவனுக்கு. நம்முடைய பக்திக்கு பகவான் சுதர்சனாழ்வானையே கொடுக்கிறாரேன்னு. இவனுடைய வம்சம் இக்ஷுவாகு வம்சம். மனு வம்சத்துல இருக்கக்கூடிய ஒரு பெருமை என்னன்னா, மனு வம்சத்தை அதுலதான் பின்னாடி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ண போறார். அம்பரீஷனுடைய பின்னாடி வரக்கூடிய ஒரு வம்சத்துல அந்த சரித்திரத்தை அடுத்த தசகத்துல நம்ம அனுபவிக்க இருக்கோம். என்ன அழகு அப்படின்னா, பக்தனான அம்பரீஷனுக்கு இக்ஷுவாகு வம்சத்துல மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். இதே மகாவிஷ்ணுவே ராமனாக இந்த வம்சத்துல அவதாரம் பண்றார். அவர் என்ன பண்ணார்னா, தான் எம்பெருமானாக இருக்கச்சே இந்த அரசனுக்கு இக்ஷுவாகு வம்சத்துல சக்கரத்தை தான் கொடுத்தார். தான் ராமனாக பரிபாலனம் பண்ண ஆரம்பிக்கும் போது பட்டாபிஷேக தினத்தன்று தான் பூஜை செய்து வந்த, திருவாராதனம் செய்து வந்த இக்ஷுவாகு குல தனமான ரங்கநாத பெருமாளையே எடுத்து விபீஷ்ணாழ்வானுக்கு கொடுக்கிறாராம். ஆக வம்சத்துல வந்தவன் ஒத்தன் சக்கரத்தை வாங்குறான். அந்த வம்சத்துல இருக்கக்கூடிய பெருமாள் தன்னுடைய பெருமாளையே எடுத்து விபீஷ்ணாழ்வானுக்கு கொடுக்கல் வாங்கல்ன்றது இந்த இக்ஷுவாகு வம்சத்துக்குண்டான ஒரு பெருமையாக இருக்குமோன்னு பட்டத்திரி தியானம் பண்றாராம். அப்படிப்பட்ட அந்த சுதர்சன ஆழ்வான் சத்துருக்களுடைய பயத்தை போக்கக்கூடியவர், ஆபிசாராதி பிரயோகங்களை களையக்கூடியவர், நமக்கு சர்வ தாபங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த பெருமை வாய்ந்த சுதர்சனாழ்வானை இவன் கையில வாங்கிண்டு, பிரபோ நான் என்ன பாக்கியம் பண்ணேன். ஆழ்வார் வர்ணிப்பார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன். ஒரு திருத்தோள்ல சங்கு, ஒரு திருத்தோள்ல சக்கரம். எம்பெருமானுடைய திருவடி ரேகைகள்ல பார்த்தோம்னா ஒரு காலிற் சங்கு, ஒரு காலிற் சக்கரம், இருகாலும் கொண்டு அங்கு எழுதினால் போல் இலச்சினை பட நடந்தது. திருவடியிலையும் சுதர்சனாழ்வார் இருக்கார், திருத்தோள்லையும் இருக்கார். அதாவது பாதத்திலேந்து சர்வ வியாபியாக வியாபிச்சு இருக்கக்கூடியவரை அம்பரீஷனுக்கு சர்வ பாதுகாப்போடு இருக்கணும்ன்ற ஒரு சிந்தனையோட, குருவாயூரப்பா வடிவார் ஜோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டுன்னு அவனுக்கு நீ ஆச்சரியமாக கொடுத்தியாமே. இந்த ஒரு வைபவங்கள் என்னையே மெய்சிலிக்க வைக்கிறதுனார். அதைத்தான் சுதர்சனாழ்வானுடைய அம்சமாக அவதாரம் பண்ண திருமழிசை ஆழ்வாரும் அக்கரங்கள் அக்கரங்கள் என்று மாவதென்கொளோ இக்குறும்பை நீக்கி என்னை ஈசன கவல்ல ஜேல் சக்கரங்கள் கையனே சடங்கர்வாய் அடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம் பொசித்து காட்டிடே. இவன் கையில சுதர்சனாழ்வான் இருக்கச்சே அந்த அம்சமாக அவதரித்த திருமழிசை ஆழ்வாருடைய மங்களாசாசனம் ஞாபகம் வருது. பட்டத்திரியும் சுதர்சனாழ்வார மங்களாசாசனம் பண்ணிட்டு தொடர்ந்து இருக்கார். எவ்வாறு தொடர்கிறார் அம்பரீஷ சரித்திரத்தை என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் தேசூரில் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எதிராஜவல்லி தாயாருடைய திவ்ய தரிசனத்தை வெள்ளிக்கிழமையிலே அடைந்து தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்